யோனித்துவச்சிருபராம்புஜெயத்மருக்ம யாமோஹரஸ்திரிதராணி திருநாஜமயனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினதிவிரித பூதௌ ராதரக்ஷைக தீட்சே ஸ்ருதிஹிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஹேவிஷி பக்தி ரூபா. இது ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆரம்ப ஸ்லோகம் எம்பெருமானார் பண்ணினது. 4 பாரும் இருக்கு. 4 பாரும் 4 அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறது. என்டையர் ஸ்ரீபாஷ்ய சுருக்கி சொல்றது இந்த அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே பிரதம அத்தியாயார்த்தம். அதே மாதிரி 2, 3, 4 பந்திகள் 2, 3, 4 ரெஸ்பெக்டிவ்லி அத்தியாயத்தினுடைய அர்த்தம். போறேன், இப்போ நிறுத்திக்கிறேன். எப்படின்னு அப்புறம் சொல்றேன். இப்போ விஷயம் என்ன? ஸ்ரீபாஷ்ய விஷயம். இதுக்கு அறிமுகம். லோகத்தில் சேத்தனர்கள் அனைவரும் பிறக்கும் போதே ஷடவாயுவினால் பீடிக்கப்பட்டு தங்களுக்கு இயல்பான ஞானத்தை இழந்து அஜ்ஞானிகளாய் தங்கள் சொரூப ஸ்திதி பிரவிற்த்திகளை மறந்து அநாதிகால சஞ்சித கர்மவசியராய் கர்ப்ப ஜென்ம பால்ய யௌவன வார்த்தக்ய மரண நரக்கம் என்கிற 7 அவஸ்தா ரூபமான சம்சார சாகரத்தில் உழன்று தவிக்கின்றன. ஷடகோபுரம் விடுறதில்லை. ஷடமான வாயு வந்து அஜ்ஞானத்தை கொண்டு வரா. எல்லாரும் சம்சார தாகத்தில் எழுந்திருக்கா. ஷட்டம் வாயு வந்திருந்தால் பின்னதெல்லாம் மறந்து போயிடுறது. நாம் பின்னி என்னவாயிருந்தோம், அதுக்கு பின்னி என்னவாயிருந்தோம் ஒன்றும் தெரியாது நமக்கு. எதுக்குன்னா ஷட வாயுவினால. சரீரமே ஆத்மா, அதனை வளர்ப்பதே புருஷார்த்தம் என்றும் நினைக்கின்றனர். இதுக்கு மேலே புருஷார்த்தம் உண்டு, அதனை அடைய உபாயமும் உண்டு என்றறியாமல் சம்சாரத்தில் காமக்ரோத லோபமோக பரமாச்சரியங்களை விடுகிறாய். செய்யத்தக்கது இருவன் தெரியாமல் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகங்களாகிற துன்பங்களில் தவிக்கின்றனர். நாங்கள் பட்டிருக்கிற கஷ்டம். கிரக க்ஷேத்திர தார புத்திரார்கள் சாஸ்வதம் என்று பிரமித்து அவர்கள் துன்பங்களை தங்கள் துன்பங்களாக ஏற்று அவற்றை போக்குவதற்கு இரவுகளாக உழைத்துழைத்து ஒரு நிமிடமும் ஓய்வின்றி துன்பக் கடலில் கரைகாணாது தவிக்கின்றனர். நாம் இருக்கிற ஸ்திதி இது. மிகவும் ஹேயமான சரீரத்திலே அபிமானம் கொண்டு வருந்தும் சேத்தனர்களை கண்டு இறங்கிய எம்பெருமான் அவர்களை கரையேற்ற திருவுள்ளங்கொண்டு ஹம்ச ஹயக்ரீவாரி அவதாரங்களை செய்து சதுர்முக நாரத சனக மனு பிரபுகளில் மூலம் தத்துவ ஹித புருஷார்த்தங்களை கிருத்தியுகத்தில் உணர்த்தினான். பின்னர் ஞானம் மிகவும் குறைந்து விடவே பராசர மகரிஷிக்கு புதல்வராய் வியாசராய் அவதரித்து வைதிக சம்பிரதாயத்தை விலகில் பரவச் செய்தான். ஸ்ரீ வியாச பகவான் தமது சிஷ்யரான ஜெய்மினி மகரிஷியை கொண்டு வேதத்தின் பூர்வ பாகமான கர்ம தேவதா காண்ட அர்த்தங்களை பூர்வ மீமாம்சை என்ற சாஸ்திரத்தின் மூலம் வெளியிடச் செய்தார். வேதத்தில் உத்தர பாகமான உபனிஷத்துக்களின் அர்த்தங்களை தாமே உத்தர மீமாம்சை என்று சாஸ்திரம் மூலம் வெளியிட்டார். இதுவே பிரம்மசூத்திரம் எனப்படுகிறது. ஸ்ரீ வேதவியாசர் இயற்றிய பிரம்மசூத்திரங்களுக்கு அவர் அபிப்பிராயத்தை அறிந்த போதாயன ரிஷி விசிஷ்டாத்வைதபரமாக ஒரு விருத்தி உரை எழுதினார். அது மிக பெரியதாகியால் டங்கர், தர்மிடர், குஹதேவர் முதலான ரிஷிகள் போதாயன விருத்தி அர்த்தங்களை சுருக்கி எழுதினார். எம்பெருமானார் மிகவும் விரும்பும் இல்லாமல் மிகவும் சுருக்கமும் இல்லாமல் பிரம்மசூத்திரங்களுக்கு ஸ்ரீபாஷ்யம் வரை செய்தார். மேலும்
வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் என்னும் 2 கிரந்தங்களையும் வெளியிடச் செய்தார். இவற்றில் ஸ்ரீபாஷ்யத்தை காட்டிலும் வேதாந்த தீபம் சுருக்கமானது. அதை காட்டிலும் சுருக்கமானது வேதாந்த சாரம். தீபம், சாரம், பாஷ்யம். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் பிரம்மசூத்திர வியாக்கியானமே. சாரம் சிறியது, தீபம் பெரியது, ஸ்ரீபாஷ்யம் விஸ்தாரமானது. தத்துவஞானம் இல்லாதவன் பசுவுக்கு ஒப்பானவன். ஞானேனஹீனஹா பசுபிஸ்ஸமானஹா. தத்துவஞானத்தால் ஏற்பட்ட திடமான மனோபாவமே மதம். வைதிக அவைதிக மதங்களில் வைதிக மதமே யுக்திகளுக்கும் அனுபவங்களுக்கும் பொருந்தினது. பிரமாணமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட நூல்களில் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் சாஸ்திர விசார தோரணி தவறாமல் சமரசப்படுத்தி பொருள் கூறுவதே சிறந்ததாகும். இத்தகைய கிரந்தங்களில் எம்பெருமானார் அருளிய ஸ்ரீபாஷ்யமே பிரம்மசூத்திரக்காரருக்கு மிகவும் இஷ்டமானதாயிருப்பது. ஜீவன், அச்சேதனன், பரமாத்மா என்று தத்துவங்கள் 3. இவற்றை சொல்லும் வேத வாக்கியங்களிலிருந்து உலகமெல்லாம் பிரம்மஸ்வரூபமே. ஒரு சரீரத்துக்கு அவயவங்கள் இருப்பது போல அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு சேதனாச்சேதனங்கள் பிரகாரங்களாய், அதாவது விசேஷணமாய் இருப்பவை என்று பொருள் கொண்டு ஸ்ருதி வாக்கியங்களுக்கு சாமரஸ்யம் சொல்லப்படுகிறது. வேத இதிகாச புராண ஆகமாதி சாஸ்திரங்கள் யாவும் ஸ்ரீயப்பதியான நாராயணனையே ஜெகத்காரணனாக கூறுகின்றது என்றும், சாங்கிய, யோக, பாஷ்மத, ஜெயின, பௌத்த மதங்கள் அவைதிக மதங்கள் என்றும், யுக்திக்கு பொருந்தாதவை என்றும், விசிஷ்டாத்வைத மதமே பிரம்ம சூத்திரக்காரருக்கு மிகவும் இஷ்டமானது என்பதும், மோட்சோபாயமாக விதிக்கப்பட்டுள்ள உபாசனங்களில் மகிமைகளில் சொல்லப்படும் ஆக்ஷேபங்களுக்கு சமாதானங்களும், முக்தி ஸ்வரூபம் இன்னபடிப்பட்டது, பரமசாமியம் இன்னபடிப்பட்டது என்பதையும் நிரூபித்து தீர்மானிக்கப்படுகிறது ஸ்ரீபாஷ்யத்தில். இதில் 4ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் பரம புருஷார்த்தமாவது புண்ணிய பாபங்கள் கழியப்பெற்று பலாத்தியாயம். தேகத்தை விடுத்து சுஷும்னா நாடி மூலம் சிரக்கபாலத்தை பேதித்து புறப்பட்டு சூக்ஷ்ம சரீரத்துடன் அர்ச்சிராதி மார்க்கமாய், அதாவது அச்சிசு தேவத்தை வரவேற்க பகலுக்கு அபிமானி தேவதை, சுக்லபக்ஷ அபிமானி தேவதை, உத்தராயண அபிமான தேவதை, சம்பத்சர அபிமானி தேவதை, வாயு தேவதை இவர்களில் ஸ்தானங்களில் கடந்து மேலபோர் ஆத்மா, பின் ஆதித்ய சந்திர மண்டலங்களை கடந்து பின்னல் மின்னலுக்கு அபிமானி வித்யுத் தேவதையான வித்யுத் புருஷனோடு வருண, இந்திர, சத்தியலோகங்களை கடந்து அண்டத்தை பிளந்து கொண்டு அண்டத்தை சூழ்ந்துள்ள அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அகங்காரம், மகான், அவ்யக்தம் ஆகிய 7 ஆவரணங்களையும் மூலப்பிரகிருத்தியையும் தாண்டி விரஜா நதியில் ஸ்நானம் செய்து சூக்ஷ்ம சரீரத்தையும் கர்ம வாசனா ரேணுக்களையும் கழித்து சுத்த சத்துவமயமானாய், ஞானானந்த ஜனகமாய், பகவத் அனுபவ கைங்கரியங்களுக்கு யோக்கியமாய், ஒளிக்கொண்ட சோதியுமாயிருக்கின்ற அப்ராக்கிருத்த விக்கிரகத்தை பெற்று முடியுட வானவர் முருவரை எதிர்கொள்ள நிர்திசய ஆனந்தமயமான வைகுந்த மாநகரத்திலே புகுந்து அங்கே லக்ஷ்மி சகிதனாய், பூமி நீலா நாயகனாய், விலட்சண விக்கிரகயுக்தனாய், நித்தியமுக்தா குழாங்கள் கைத்தொட சோறு வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உருவான ஸ்ரீ வைகுண்ட நாதனை கிட்டி யாவதாத்மபாவி
நித்தியானுபவம் பண்ணி நித்திய கிங்கர ஸ்வபாவனாகை. இத்தனையும் சொல்லிருக்கு 4வது அத்தியாயத்தில் மாத்திரம். அடியேன் அவர் கதை சொல்லிட்டு வர்றார். இப்போ விஷய சப்ஜெக்ட் மேட்டருக்கு வந்துடுறேன். என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னா, வேதம் கர்மகாண்டம் என்றும் பிரம்மகாண்டம் என்றும் இருபிரிவாய் உள்ளது. பூர்வபாகம் கர்மகாண்டம் என்றும் உத்தரபாகம் பிரம்மகாண்டம் என்றும் வழங்கப்படுகிறது. பகவானுக்கு ஆராதன ரூபங்களான யஜ்ய தான பூமாரிகளை விரிவாக கூறும் வீரபாகம் கர்மகாண்டம். அந்த கர்மங்களினால் ஆராதிக்கப்படுகின்ற பகவானுடைய ஸ்வரூபான குணங்களை விரிவாக கூறும் வேதபாகம் பிரம்ம காண்டம். உபனிஷத்துக்களையே பிரம்ம காண்டம் என்றும் வேதாந்தம் என்றும் சொல்லுகிறோம். ஸ்ரீ வேதவேத்ய வேதவியாசரின் சிஷ்யர் ஜெய்மினி மகரிஷி இவர் கர்மகாண்டத்தில் ஏற்படும் சங்கைகளை பரிகரிப்பதற்காக 16 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு சாஸ்திரத்தை இயற்றினார். அதற்கு பூர்வ மீமாம்சை கர்ம மீமாம்சை என்று பெயர். பிரம்மகாண்டம் என்னும் உபனிஷத் பாகத்தில் தோன்றும் சங்கைகளை பரிகரிப்பதற்காக ஸ்ரீ வேதவியாசர் 4 அத்தியாயம் கொண்டதொரு சாஸ்திரத்தை இயற்றினார். அதற்கு உத்தர மீமாம்சை பிரம்ம மீமாம்சை என்று பெயர். பிரம்மசூத்திரம் என்பது இதையே. கர்ம மீமாம்சை 12 அத்தியாயங்கள், தேவதா மீமாம்சை 4 அத்தியாயங்கள், பிரம்ம மீமாம்சை 4 அத்தியாயங்கள், ஆக மொத்தம் 20 அத்தியாயங்கள் கொண்டது மீமாம்சா சாஸ்திரம். இவை மூன்றும் சேர்ந்து ஒரே சாஸ்திரமாக சொல்லப்படுகிறது. 14 வித்யாஸ்தானங்களை சொல்லுமிடத்தில் மீமாம்சா என்ற ஏகவசன பிரயோகம் காண்கையாலே மீமாம்சா சாஸ்திரம் ஒன்றே. இது மூணும் சேர்ந்து மீமாம்சை. ஜெய்மினி வேதவியாசர் என்று கர்த்திரு பேரும் இருந்தாலும் சாஸ்திர பேரும் இல்லை, ஒரே சாஸ்திரம் என்பர். அதார்த்தோ தர்ம ஜிக்ஞாசா என்று தொடங்கி அனாவிருத்தி சப்தாத் என்று முடிகிறது. ஜெய்மினி கர்ம மீமாம்சை அதார்த்தோ தர்ம ஜிக்ஞாசான்னு சொல்வாரு. அது அனாவிருத்தி சப்தான பிரம்ம மீமாம்சையில் முடிகிறது. எல்லாம் சேர்த்து ஒரே சாஸ்திரம். கர்ம மீமாம்சைக்கு கர்மம் விஷயம், தேவதா மீமாம்சைக்கு தேவதைகள் விஷயம், பிரம்ம மீமாம்சைக்கு பிரம்மம் விஷயம். பூர்வ பாகத்தை சேவிக்கும் போது அங்கே கூறப்பட்ட கர்மாக்களுக்கு ஆராத்தியன் யார் என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு சாந்தி உத்தரகாண்ட விசாரத்தாலே. உத்தரகாண்டத்தில் கூறப்பட்ட பரமாத்மாவுக்கு ஆராதனம் ஏது என்று கேள்வி எழுந்தால் அதற்கு சாந்தி பூர்வகாண்ட விசாரத்தாலே. ஆஹா, ஜெய்மினி மகரிஷி 12 அத்தியாயங்களில் எந்த கர்மங்களை விசாரித்தாரோ அந்த கர்மங்களுக்கு ஆராத்தியமான மேல் 4 அத்தியாயங்களில் எந்த தேவதைகளை விசாரிக்கப்பட்டனவோ அந்த தேவதைகளுக்கு அந்தராத்மாவான பிரம்மத்தை மேல் 4 அத்தியாயங்களில் ஸ்ரீ வேதவியாசர் விசாரித்து நிஷ்கரிஷித்தார் என்றதாகிறது. அப்படிங்கன்னா கர்மகாண்டம் ஆராதன ரூபம். பிரம்மகாண்டத்துக்கு திருவாராதனை பண்றப்போ ஆராதனை பண்றது இல்லையா, அந்த பிரம்மத்துக்கு ஆராதன ரூபம் கர்மகாண்டம். கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் பரமாத்ம ஆராதனங்கள். தேவதா காண்டத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள் பரமாத்மா சரீரபூதர்கள். பிரம்மகாண்டத்தில் கூறப்பட்ட பிரம்மம் நாராயண சப்தவாச்சியம் என்கிற ஒரே அர்த்தம் மீமாம்சா திரயசாரம் எனலாம். கர்ம மீமாம்சை 12 அத்தியாயங்களை 60 பாதங்களையும் கொண்டது. தேவதா மீமாம்சை 4 அத்தியாயங்களையும் 16 பாதங்களாயும் கொண்டது. தேவதா மீமாம்சையில் கடைசி சூத்திரமானது சவிஷ்ணுராஹி தம் பிரம்மேத்யாச்சக்ஷதே தம் பிரம்மேத்யாச்சக்ஷதே ரெண்டு சொல்றார். அவர் விஷ்ணு என்று சொல்லப்படுகிறார் அல்லவா, அவரே பிரம்மன் என்று சொல்லப்படுகிறார்.
அவரே பிரம்மம் என்று சொல்லப்படுகிறார். விஷ்ணு சப்தவாச்சன் பிருகத்வாத் பிரம்மணத்வாச்ச பிரம்மை தெபிரியதே. பிரம்மம் என்றால் பெரியதாயிருக்கும் வஸ்து. தன்னை அடைந்தவர்களை தன்னை போல் பெரிதாக்கும் வஸ்து. பிரம்மசப்தேன ச ஸ்வபாவத்தோ நிரஸ்த நிகில தோஷா அனுமதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா புருஷோத்தமா அபிதீயதே. இயற்கையாகவே கெட்ட குணங்கள் இல்லாதவனும் அளவிட முடியாத உயர்ந்து எண்ணிருந்த மனோகரமான மங்கள குணங்கள் கூட்டங்களை உடையவனும் ஆகிய புருஷோத்தமனே பிரம்மம் எனப்படுகிறான். அந்த பிரம்ம விசாரம் பிரம்மமீமாம்சையில் ஆரம்பிக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சர்ச்சை செய்து நிர்ணயிக்க பகுதிக்கு அதிகரணம் என்று பெயர். அப்படிப்பட்ட அதிகரணங்கள் இந்த மீமாம்சை 156 உள்ளன. சில அதிகரணங்களில் ஒரே சூத்திரம் இருக்கும், பல அதிகரணங்களில் பல சூத்திரங்கள் இருக்கும். மொத்தம் 545 சூத்திரங்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகா, 4 அத்தியாயங்கள், 16 பாரங்கள், 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள் கொண்டது பிரம்ம மீமாம்சை என்றதாயிற்று. இதனை சாரீக மீமாம்சை என்று சிறப்பித்துச் சொல்லுகிறார். பிரபஞ்சத்தை சரீரமாக கொண்ட பிரம்மத்தை பற்றி பேசுகையால் ஷாரீரகம் என்று சிறப்பு பெயர். ஷாரீரம் சரீர சம்பந்தத்தை உடையதான ஆத்மா. க அதனை சொல்லுவது என்பது பொருள். தத்துவஹித புருஷார்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு உபனிஷத்துக்களே சாதனமாகும். உபனிஷத் என்கிறவனம் உபா நிஷீததி என்கிற விற்பத்தி கொண்டது. உபா நிஷீததி அஸ்யாம் பகவான். பகவான் வெகு சமீபத்தில் உரைகின்றவிடம் உபனிஷத். ஆகா, பிரம்மகாண்டத்திலேயே பகவான் சமீபஸ்தனாயிருக்கிறான், கர்மகாண்டத்தில் தூரஸ்தனாயிருக்கிறான். கர்மகாண்டம் பகவானை பிரதிபாதிப்பதே ஆயினும் அந்த பிரதிபாதனம் வியவஹிதமாயிருக்கும், தேடி கண்டுபிடிக்கணும். உபனிஷத் அவ்யவதானேன பிரதிபாதகமாயிருக்கும். அவ்வுபனிஷத்துக்களின் அர்த்தங்களை சம்சய விபரீதமர நிஷ்கிரிஷித்து விளக்கக்கூடியது இந்த பிரம்ம மீமாம்சா சாஸ்திரமே. ஆதலால் வேதாந்திகளுக்கு இதுவே புகழாயிற்று. பிரம்மசூத்திரம் என்கிற சாரீரக மீமாம்சையின் பொருளை அறிந்து கொண்டவர்களே வேதாந்திகள் என்றும் பிரம்மஜானிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். மகரிஷி பிரணீதங்களான சூத்திரங்களின் பொருளை நம்போல்வாறு சிறிதும் அறிய இயலாதாகையாலே பூர்வர்கள் அந்த சூத்திரங்களின் அர்த்தத்தை விளக்கி பாஷ்யங்கள் எழுத்தினார்கள். பிரம்மமீமாம்சைக்கு போதாயனர் 60,000 கிரந்தம் ரூபமான விருத்தி வியாக்கியானம் செய்தனர். அனந்தரம் டங்கர், திரமிடர், குருதேவர் என்பவர்கள் மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகரானார்கள். அவர்களில் டங்கர் பூதாய நிவர்த்தி கிரந்தத்தை சங்கிரகித்து ஒரு கிரந்தம் இயற்ற, திரமிட அதுக்கு ஒரு பாஷ்யம் எழுத்தினார். குருதேவர் அந்த பாஷ்யத்துக்கு டீக்கை செய்தருளினார். அத்வைதத்திற்கு சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுத்தினார். நமது விசிஷ்டாத்வைதத்திற்காக பகவத் ராமானுஜாச்சாரியர் என்கிற எம்பெருமானார் போதாயனின் விருத்தி கிரந்தம், அதை அடியெத்திய திரமிடரின் பாஷ்யம், ஸ்ரீமன் நாதமுனிகளின் நியாய தத்துவம், ஸ்ரீ ஆளவந்தாரின் சித்தித்திரயம் முதலான கிரந்தங்களை ஆதாரமாக கொண்டு ஸ்ரீபாஷ்யம் வரளி செய்தார். வைரவரத்திற்கு மத்வாச்சாரியர் பாஷ்யம் இயற்றினார். உபனிஷத்துக்கள் உண்மை பொருளை விளக்கி சூத்திரக்காரனுடைய உள்ளத்திற்கு அனுகுணமாக நிஷ்பக்ஷபாதமாய் நிரூபிக்கப்பட்டது ராமானுஜ பாஷ்யமே ஆகும். இந்த ஸ்ரீபாஷ்யத்தின் அர்த்த விசேஷங்களை அதற்கு வியாக்கியானமான ஸ்ருத பிரகாஷிகை முதலான நூல்களின் வழியாக உணர்தல் தகும். முதல் 2 அத்தியாயங்கள் சித்தத்ரிகம்,
சித்தமாயுள்ள பகவானை பற்றியவை. கடைசி 2 அத்தியாயங்கள் சாத்தியத்திகம், சாதிக்கும் ஜீவனை பற்றியவை. முதல் 2 அத்தியாயங்களில் பிரம்மம் ஜெகத்காரணம் என்று நிரூபிக்கப்படுகிறது. 3ஆம் அத்தியாயத்தில் ஜீவன் பகவானை அடையும் வகையும், 4வது அத்தியாயத்தில் பிரம்மத்தை அடைந்து ஜீவன் அடையும் பலனும் சொல்லப்படுகிறது. பிரம்ம விஷயத்தில் வேத வாக்கியங்கள் பிரமாணமாகின்றன என்று முதல் அத்தியாயத்திலும், பிரம்ம காரண நிரூபணத்திற்கு ஏற்படும் விரோதங்கள் விலை செல்ல மாட்டா என்று 2ஆம் அத்தியாயத்திலும், அப்பிரம்மத்தை அடைவதற்கு சாதனமான பக்தியை அப்பிரம்மன் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு சாதனமான பக்தியை 3ஆம் அத்தியாயத்திலும், அந்த பக்தியின் பலமான மோட்ச அனுபவம் 4ஆம் அத்தியாயத்திலும் சொல்லப்படுகிறது. வித்யையே பக்தி என்றார். சாதனாத்தியாயத்தை பக்திக்காக என்றார். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு உபனிஷத் வாக்கியங்களில் விசாரிக்க வேண்டிய பாகங்கள் எனவே எவையோ அவை அந்தந்த அத்தியாயத்தின் முன்பின் விஷயங்களுக்கு ஏற்ப விசாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் சாந்தோக்கிய பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளன. தைத்திரியம், கடம், ஈஷம், கவிஷீதிகி, ஸ்வேதாஸ்வதரம், ஐதரேயம் முதலான உபனிஷத் வாக்கியங்களும் சிறு சிறு அதிகரணங்களில் விசாரிக்கப்படுகின்றன. முதல் பாதம் முதல் அத்தியாயம் செங்கு வெண்மை நிறம் உடையதே என்கிறபடியே பிரம்மம் ஜெகத்காரணத்தும் உள்ளதே என்று நிரூபிக்கப்படுகிறது. அயோகம் எவச்சேர்வரம் காரணத்துவ சம்பந்தம் உள்ளதே என்று நிரூபித்தல். மேல் 3 பாகங்களில் அர்ஜுனனே வில்லாளி என்கிறபடியே பிரம்மமே ஜெகத்காரணம் என்று நிரூபிக்கப்படுகிறது. அந்நியோக விவச்சேரவரம் வேறு யாருக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு. காரணத்துவத்துக்கு மற்றோரிடத்தில் சம்பந்தத்தை அறுத்தல், வேறு யாருக்கும் அந்த பிரம்மத்துக்கு தவிர வேறு யாருக்கும் ஜெகத்காரன் ஆக முடியாது. முதல் அத்தியாயம் சாரம். பாதம் 1. சேதனா சேதனங்களை காட்டிலும் மாறுபட்டவன் பகவான். சேதன விலட்சணன் அச்சேதன விலட்சணன் பகவான். முதல் பாதம். இவன் உலகுக்கு காரணம், தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன். பாதம் 2. இவன் உலகை காரியமாக உடையவன். காரணன் முதல். 2. உலகம் அவனுக்கு காரியம். பாதம் 3. இவனே யாவர்க்கும் எல்லாவற்றுக்கும் ஆத்மா. பாதம் 4. இவனால் படைக்கப்படாதன இவனுக்கு சரீர அல்லாதன இல்லை. அப்படின்னா எல்லாமே அவனுக்கு சரீரம் சொல்லுங்க. கண்ணனல்லால் இல்லை கண்டீர் அப்படின்றார். கண்ணனே தெய்வம் என்று சொல்லி அந்த மாதிரி இவனால் படைக்கப்படாதன இவனுக்கு சரீரம் அல்லாதன இல்லை, எல்லாம் அவனுக்கு சரீரமே. முதல் அத்தியாயம் முதல் பாதம். இது சமன்வயாத்தியாயம் எனப்படுகிறது. இதில் எடுக்கப்படும் வாக்கியங்கள் பெரும்பாலும் காரண வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் பிரம்மத்தை சொல்லவில்லை, ஜீவனையோ அச்சேதனத்தையோ சொல்பவையே என்று வரும் ஆக்ஷேபங்களை விலக்கி அவ்வாக்கியங்கள் பிரம்ம விஷயத்திலேயே அன்வயித்து நிற்கின்றன என்று காட்டுகையாலே இது சமன்வய அத்தியாயம் எனப்படுகிறது. எல்லா சூத்திரமும் பரம்பரமே சொல்றது சித்தாந்தம். இதில் முதல் 4 அதிகரணங்கள் பிரம்ம விசாரத்திற்கு உபோத்காத்தம், முன்னுரை. சதுசூத்திரி வேதாந்த வாக்கியங்களால் பிரம்ம விசாரம் செய்யலாகாது என்று இதர சித்தாந்திகள் 4 காரணங்களை சொல்கிறார்கள். அவையாவன: சொல்லானது காரியமல்லாததை சொல்லாது, பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்ல முடியவில்லை, ஆகையால்
சாஸ்திரம் பிரம்மத்தை உபதேசிக்க முடியாது. சாஸ்திரம் இல்லாமலேயே பிரம்மத்தை அறியலாம். 4வது, பிரம்மம் புருஷார்த்தம் என்று புருஷார்த்தங்களையே சொல்லும் சாஸ்திரம் பிரம்மத்தை சொல்லாது. இந்த 4 ஆக்ஷேபங்களை கண்டிக்கிறது முதல் அதிகரணங்கள். ஈக்ஷத்திரிகரணத்திலிருந்து சாஸ்திராரம்பம். இன்ட்ரடக்ஷன் டு பிரம்மசூத்ரா முதல் 4 சூத்திரம், அதிலேயே சகலம் இருக்குன்னு சொல்லி சாஸ்திர ஆரம்பம் ஈக்ஷத்திரிகரணம் 5வது அதிகரணத்தாலே. இப்போ முதலாவது, பிரம்மத்தை பற்றி அறிய விருப்பம், ஜிக்ஞாசாதிகரணம். இதில் ஒரே சூத்திரம் உள்ளது. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதா கர்ம விசாரம் செய்து முடிந்த பிறகு, அதஹா கர்ம விசாரம் செய்து முடித்த காரணத்தினாலேயே பிரம்ம ஜிக்ஞாசா இச்சைக்கு இலக்கான பிரம்ம விசாரம் செய்யத்தக்கது என்பது சூத்திரத்தின் பொருள். அதஹா அதா அதோ ஜிக்ஞாசா. அதாத்தோ 3 வருடம் வேணும். அதா ಆನಂದರದಲ್ಲಿ, ಅತಃ கர்ம விசாரம் செய்து முடித்த காரணத்தினாலேயே பிரம்ம ஜிக்ஞாசா இச்சைக்கு இலக்கான பிரம்ம விசாரம் செய்யத்தக்கது என்பது சூத்திரத்தின் பொருள். பரீட்சலோக்கான் கர்மஜித்தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லாம் படிச்சு ஒரு குருவை அடைந்து போய் கற்கணும். வேத பாகத்திலும் வேதாந்த பாகத்திலும் ஆபாத பிரதீதி என மேலெழுந்த மாதிரியான எண்ணம் ஏற்படுகிறது. சப்த கிரகணம் பண்றான். 12 வருஷம் எடுத்து அத்தியாயம் பண்ண ஒரு குரு உருவடிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால சப்த கிரகணம் வருது, அர்த்த கிரகணம் வராது. அப்புறம் ஒரு ஊரு போய் அந்த பிரம்மச்சாரியானவன் கேட்கணும். இந்த ஆபாத பிரதீதி என மேல்வாறு ஒரு அர்த்தம் தெரியுது. அப்படியே தவிர உள்ளின் அர்த்தம் தெரிகிறது இல்லை. ஆபாத பிரதீதி நிச்சய புத்தியாக வேணும் என்று ராகம் பிறக்கவே வேதார்த்த விசாரம் செய்ய முற்படுகிறான். முதலில் அனாதி சம்சார சம்பந்தத்தாலே தர்மார்த்த காமங்கள் உள்ள பிராவண்யத்தாலே அதை பிரதிபாதிக்கும் வேறுபாகத்தை விசாரிக்கிறான். 4 புருஷார்த்தம், தர்மார்த்தம், காமம், மோட்சம். தர்மார்த்த காமங்கள் கர்மகாண்டத்தில் தேவதா காண்டத்தில் இருக்கு. மோட்ச விசாரம் பிரம்மகாண்டத்தில் இருக்கு. விசாரிக்கவே அதனால் கிடைக்கும் பலன் அல்பம், அஸ்திரம் என நிச்சய புத்தி உண்டாகிறது. தர்மார்த்த காமங்களால் வரும் பலன் அல்பம், அஸ்திரம் என்னும் மனசுக்கு வந்த பிறகு வேதாந்த பாகத்தின் அர்த்தமான பிரம்ம பிராப்தியாகிற மோட்ச புருஷார்த்தத்தில் ஏற்பட்ட ஆபாத புத்தியை, ஆபாத புத்தின்னு மேல்வாய் தெரிந்திருக்கிறது, உள்புகாமல், அதாவது பிரம்ம பிராப்தியில் விருப்பமுண்டானவாறே அந்த பிரம்மத்தின் ஸ்வரூபம் இப்படிப்பட்டது, அதனை பெறுவதற்கு உபாயம் என்னது, பெற்று அனுபவிக்கும் பலன் என்னப்பட்டது என்று இத்தகைய விஷயங்கள் நிச்சயம் பண்ணிக்கொள்வதற்காக பிரம்ம விசாரத்தை எடுகிறான். கர்மகாண்டத்தை படித்து அனுசந்தித்து, விவரா காண்டத்தை படித்து அனுசந்தித்து, இது பொட்ட பிசுகினாலும் பர்வனன்ட் இல்லை, சித்தின்பம் பேரின்பம் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்திற்கு இவ்வளவே விஷயமாயிருக்கா இங்கு ஸ்ரீபாஷ்யம் மிக மிக வளர்ந்திருக்கிறது. ஏனெனில் இந்த சூத்திரத்திற்கு சங்கரர் எழுதிய பொருளை முறுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மேலும் பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை பற்றி இதர சித்தாந்திகள் கூறும் கூத்தும் அவசியம் மறுக்க வேண்டியதாயிற்று. ஆகையால் இவ்விடத்து ஸ்ரீபாஷ்யம் லகுபூர்வபக்ஷம் லகு சித்தாந்தம், மகாபூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம் என்று மிக வளர்ந்தது. விரிவுகளை விடுத்து சூத்திரத்தின் மேலுள்ள பூர்வபக்ஷ சித்தாந்தங்களை மட்டுமாவது சாரமாக அறிதல் தரும். அந்த கதைகளெல்லாம் போகாதே, வரும் பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தமான 2 தெரிஞ்சுகோங்க. இங்கு சூத்திரத்தில் அதா என்பதற்கு
கர்ம விசாரத்திற்கு பிறகு என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. சாதன சதுஷ்டயம் ஒருவருக்கு உண்டான பிறகு என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சங்கர பாஷ்யம் சுருவாச்சு. இது பூர்வபட்சம். பூர்வபட்சம் என்ன ஆபசீஷன்ஸ் வியூ. சாதன சதுஷ்டயமாவது நித்திய அநித்திய வஸ்து விவேகம். அதாவது உலகில் நித்தியமானதும் சாஸ்வதமானதும் உண்டு என்கிற பகுதிக்கு பகுத்தறிவது. இரண்டாவது, இம்மை மறுமை பலன்களில் வெறுப்பு. மூணு, சமரமாதி குணங்கள் அந்த இந்திரிய நிகிரகம். நாலாவது, மோட்சம் பெற வேண்டும் என்கிற விருப்பம், ஆசை இருக்கணும். இவை நான்கும் ஒருவனுக்கு இல்லை எனில் பிரம்ம விசாரம் செய்வனோ? பிரம்ம விசாரத்துக்கும் கர்மங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கர்மங்கள் சம்சாரத்தில் அற்ப பயன்களை பெற செய்யப்படுபவை. வர்ணாஷ்டம பிரிவுகளை கொண்டு கர்மாக்கள் விதிக்கப்படுகின்றன. அவை பேத புத்தியை வளர்ப்பவை. மோட்சத்திற்கு வேண்டது பிரம்ம ஞானமே, அதாவது அத்வைத ஞானமே. இதற்கு கர்மங்கள் அவசியமில்லை. சங்கர கருத்து. இதற்கு மறுப்பாவது நித்தியம் இது அனித்தியம் இது என்னும் பகுத்து அறிவு கர்ம விசாரம் செய்வதாலேயே உண்டாகும். இவன் வேதாத்தியனம் செய்து உடனே கர்மகாண்ட விசாரத்தில் இணைந்தவன் என்று பூர்வ மீமாம்சை சொல்லுகிறது. இப்படி கர்ம விசாரம் செய்வதால் பெறப்படும் பலன்கள் அல்பாஸ்திரங்கள் என்று தெளிகிறபடியால் அது மூலமே சாதன சதுஷ்டயத்தையும் பெறலாம். ஆகா, அதா என்பதற்கு கர்ம விசாரத்துக்கு பிறகு என்றே பொருள் கொள்ள வேண்டும் சொல்றார். அத்வைத்தமே தத்துவம், உலகம் பொய், கர்மாவை செய்வது வேதத்தை வளர்க்கும். ஆகையால் கர்மத்திற்கும் பிரம்மத்திற்கும் யாதொரு சம்பந்தமில்லை என்பதற்காக அத்வைத மதத்தை விசாரிக்க வேண்டியதாயிற்று. மோட்சத்திற்கு வேண்டியது அத்வைத ஞானமே என்கிற அம்சத்திற்கு லகு சித்தாந்தம் என்கிற பாகத்தாலே மறுப்பு சொல்லப்படாயிற்று. ஞானத்தால் மோட்சம் என்பது உண்மையே. அந்த ஞானம் பக்தி ரூபமானது. பக்தியாவது அன்பே வடிவான உபாசனம். வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டியதொன்று. வர்ணாஷ்டம தர்மங்களுக்கு ஏற்ப கர்மத்தை கர்த்திருவ பல தியாகத்துடன் செய்யவே ஞான விரோதியான பாபங்கள் நகரும். மனசு நிர்மலமாகும். சத்வகுணம் தலையெடுக்கும். பேத வாசனை மோட்ச சாதகமே அன்றி மோட்ச பாதகமன்றி. பக்தி யோகத்திற்கு கர்மானுஷ்டானம் உபகாரகம். கர்மத்தை அனுஷ்டிப்பவனே பிரம்ம வித்துக்களில் சிரேஷ்டன் என்று பிரமாணம் உள்ளது. கர்மானுஷ்டானத்தினாலும் கர்மானுஷ்டானத்திற்கு சமரமாதிகளுக்கும் விரோதமில்லை. ஆகா, கர்மாவை விடுபடியாது. ஐக்கிய ஞானம் உபனிஷத் வாக்கியங்களினால் பிறந்தவுடனேயே ஜீவன் முக்தனாய் விடுகிறான். இவனை கர்மாக்களை செய்யும்படி நிர்பந்திக்கவே வேத விதிகளுக்கு சக்தி இல்லை என்பது பொருந்தாது. காமியமாக கர்மாக்களை செய்ய நிர்பந்தமில்லை என்றாலும் பகவத் பிரீதிக்காக செய்வதை மறுக்கலாகாது. ஆகா, கர்மானுஷ்டானம் அவசியமே என்று மூதிரிக்கப்படுகிறது. இப்போ ஒரு சூத்திரம் இருக்கு. என்னது? தத்துவமசி, அருவான் அதுவே நீ. இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுடுதுன்னா அவன் ஒரு கர்மமும் பண்ண வேண்டியது அவனுக்கு பிரம்ம அறிந்துடான் அப்படின்றான். நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ அறிந்தாலும் கர்மம் பண்ணிட்டே இருக்கியே, அதனால தேகம் போற மட்டும் கர்மம் இருக்கிறதுனால பொய்ச்சிருக்கிச்சு அவனுக்கு முக்தி கிடையாது என்றான். அவன் பழிக்கிச்சிருக்கிச்சு முக்தி என்றான். ஞானத்தாலே முக்தி படி. எந்த ஞானத்தாலே? தத்துவசி ஞானத்தாலே முக்தின்றது. அந்த ஒரு காரியமும் ஒண்ண வேண்டாம், கர்மாவே போயிடுது அப்படின்றான். நாம் என்ன சொல்றாங்கன்னா,
மரணமானால் வைகுந்தம் கொடுக்குமே தவிர இருக்கிச்சு காரியம் பண்ணியே பண்ணணும். இதன் மேலே அத்வைதமே தத்துவம் என்று முடிவான பின்பு பக்தி யோகம் மோட்ச சாதனம் என்கை கூடுமா என்று விசாரம் பெற தத்துவம் ஒன்றே என்னில் பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது? பொய்யாகில் அது தோன்றுவதற்கு காரணமான தோஷம் என்ன? அது எங்குள்ளது? அதை எவ்வாறு நீக்குவது? அதற்கெல்லாம் பிரமாணம் என்ன? வேதாந்தம் பல உலகங்கள் உள்ளன. அவற்றை படைத்து காக்கும் ஒருவன் புலன் என்னும் போது அவ்வுலகங்களையும் அவனையும் இல்லா என்ன தகுமோ? நிர்குணமா பிரம்மமே உள்ளதென்றால் ஈஸ்வரனும் இல்லை என்றால் மோட்சம் என்பதுதான் என்ன என்றெல்லாம் வினாக்கள் எழா. இவைகளுக்கு அத்வைதிகள் விடையளிக்கும் வகைகளும் இவ்வளவுக்கு பிரபாட வாக்கியங்களை பராமரிப்பது ஒரு பொருளிருக்க யுக்தியினால் பிரத்யக்ஷத்தினாலும் கூட அத்வைத தத்துவம் சாதிக்கப்படும் என்கிற வாதத்தையும் எடுத்துக்காட்டி இவ்வளவுக்கும் மறுமொழி சொல்லப்படுகிறது. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று 3 பிரமாணங்களை விரித்துரைத்து அத்வைதிகள் எடுத்து எடுத்த பிரமாண வாக்கியங்களுக்கு அவர்கள் கூறும் பொருள் பொருந்தாது என்பதை தெளிவாகச் சொல்லி அத்வைத்த கொள்கையும் அதன்படி அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு அம்சமும் ஆபாச யுக்திகளை கொண்டு செய்த கற்பனைகளாகும் என்று அவற்றுக்கு மாறான யுக்திகளை ஒழிந்து மகா சித்தாந்தம் செய்து சூத்திரத்தில் அதா என்பதற்கு கர்ம விசாரம் செய்த பிறகு என்பதே பொருள் என்பதை ஸ்தாபிக்கலாகிறது. சூத்திரத்தில் அடுத்து வரும் அதஹா என்பதற்கு கர்ம விசாரம் செய்த காரணத்தினாலேயே, அதாவது கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்வதால் ஆத்மாவுக்கு நிலையான க்ஷேமம் கிடையாதென்று தெரிந்துவிட்டாபடியால் இனி உபனிஷத் என்ற பகுதியை கொண்டு சாஸ்வதமான சுகத்துக்கு வெளியேறிய பிரம்ம விசாரம் செய்வது என்று ஸ்தாபிக்கலாயிற்று. பூர்வபட்சம் சித்தாந்தம் சொல்லி முடிச்சுடுறார். மீமாம்சைக்கனான பிரபாகரன் சொல்வதாவது பூர்வபட்சம் சொல்றார். இப்போ ஆப்போசிட் கேம்ப். வேதாந்த வாக்கியங்கள் சித்தமான பிரம்மத்தை நிச்சயமாக உணர்த்துமாகில் அவைகளை கொண்டு பிரம்ம விசாரம் செய்யலாம். அத்தகைய நிச்சயம் இல்லாததால் அவ்விச்சாரம் செய்யத்தக்கதல்ல. உலகில் விருத்தர் விவகாரத்தை கொண்டு இந்த சொல்லிற்கு இரு பொருள் என்று உணரலாகிறது. உதாரணமாக முதியவர் ஒருவனை விழித்து அஸ்வமானயா குதிரையை கொண்டு வா, அஸ்வம் நயா குதிரையை கொண்டு போ என்று கூற கேட்டவன் குதிரையை கொண்டு வருவதும் கொண்டு போவதும் பார்க்கும் சிறுவன் இவ்வாக்காரம் உள்ள இப்பொருளும் அஸ்வம் ஆனையா என்பதற்கு இன்னது பொருள், நயா என்பதற்கு இன்னது பொருள் என்று அந்த நடந்த காரியங்களினால் தெரிந்து கொள்கிறான். வருட மீனிங்கெல்லாம் தெரிகிறது. இவ்வாறு செயல்படுவதாலேயே சொற்களின் பொருள் உரைக்கத்தக்கது. காரியத்தில் அண்மையாத சித்தமாய் உள்ள பிரம்மத்திடம் வேதாந்த வாக்கியங்களுக்கு தாற்பயம் இருக்க முடியாமையினாலே பிரம்மம் வேத வாக்கியங்களினால் விசாரம் செய்யத்தக்கதல்ல. இது பூர்வபக்ஷி சொல்றது. சித்தாந்தி என்ன சொல்றார்? நம்மவர் காரியத்தை தெளிவிக்கும் வாக்கியங்களால் தான் விற்பத்தி உண்டாகிறது என்பது தவறு. ஆப்த வாக்கியமும் காரணமாகும். மாதாபிதாக்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு இது தாத்தா, இது பாட்டி, இது சந்திரன் என்று அவைகளை சுட்டிக்காட்டி சொற்களுக்கும் பொருள்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றிய அறிவை ஊட்டுகின்றார்கள். இப்படி தாத்தா பாட்டி முதலான சித்த வஸ்துக்களை பற்றியும் படிப்படியாக தாமாகவே உற்பத்தி
விடியவாகின்றன குழந்தைகள். ஆகா, சித்தவஸ்துவை தெளிவிக்கும் வாக்கியங்களாலும் விற்பத்தி உண்டாகிறதாகையால் வேதாந்த வாக்கியங்களில் சித்தவஸ்துவான பிரம்ம விஷயத்தில் அறிவை உண்டாக்க முடியும். ஆகவே அவை பிரம்மத்தை தெரிவிக்கும் பிரமாணமாகின்றன. ஆகா, பிரம்மத்தை பற்றி விசாரம் செய்யத்தக்கது என்றதாயிற்று. அவர் என்ன சொல்றார்? பிரம்ம விசாரமே கூடாது என்றார். இவ பிரம்ம விசாரம் பண்ணியே பண்ணணும் அப்படின்றார். பிரம்மத்தின் லட்சணம் இத்தனையும் ஒரு இது என்னது சித்தாந்தம் எடுத்து ஒரு அதிகரணமாச்சு. நாளைக்கு கண்டினியூஷன் எது? பிரம்மத்தின் லட்சணம் ஜன்மாத்யதிகரணம் அஸ்மின் கிருதமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவ பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.